வியாபாரம்டா இப்படி தாங்க இருக்கணும். இந்த கிஷும் இந்த ஜப்பான்காரன் பூத்தில் எப்போவுமே ஜெம்ஸோவில் வந்து மக்கள் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த போட்டி போட்டு கொண்டு கல்ல வாங்க பார்ப்பாங்க. அதுக்காக வேண்டி தான் அந்த கியூ ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடையில் இந்த மாதிரி பொருட்களை வாங்க போகிறது மாதிரி ஏதோ இலவசமாக ஏதோ பொருள் கொடுக்குற மாதிரி இந்த கடையில் எப்பவும் கூட்டம் இருக்கும். நம்மளாம் நினைப்போம் இதில் ஒரு 5 பேர் நம்ம கடைக்கு வந்துடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் ஒன் ப்ரைஸுங்க. ஜெம் பிஸ்னஸில் வந்து எப்போவுமே ஒன் ப்ரைஸுங்கிறது ரொம்ப ரேர். எல்லாமே பார்கெயின் பண்ணி தான் வியாபாரமே நடக்கும். ஆனால் இந்த ஜப்பான்காரர் வந்து அவர் ஒரு புதிய ஒரு ஸ்டைலை உருவாக்கி என்ன செய்யாது, கடந்த ஒரு 4-5 வருடமாக எப்போவுமே வந்து மொய்ச்ச மாதிரி அவர் பூத்தை வந்து மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். கடைசி 5வது நாள் பார்த்தா ஒரு கல்லுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒட்டத்தட்ட வலிச்சு வித்துட்டு தான் அவர் வந்து ஜப்பானுக்கு போவார். நாம கல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அந்த கிஷும் பூத்துக்குள்ளே போகிறோம். நம்மளை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க செக்யூரிட்டி. வெயிட் பண்ணுங்க, அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் நீங்களாம் போகணுமா. மக்கள்லாம் இப்போ க்யூவில் நிற்கிறாங்க. பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கற்களை மொத்தமாக ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் உட்காந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ப்ரைஸை செக் பண்ணுறாங்க. பாருங்கள், 5 மணி ஆயிடுச்சு, கடையை மூடுறாங்களாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு கல் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏய் வாட் ஹேப்பன்? 5 p.m. finish. 5 p.m. finish. 5 p.m. பாருங்க, இவ்வளோ கரெக்டாக இருக்கிறாங்க. நம்ம வியாபாரம் நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க என்னன்னா 5 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணுறாங்களாம். நம்ம கடைசியாக வந்தாலும் இந்த கூட்டத்துக்கு இடையில வந்து புறக்கி எடுத்துருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ கல் வாங்கியிருக்கோம். எல்லாமே இந்த பாருங்கள், பீன் போட்டால் அது ஒரு ப்ரைஸ் $30 போட்டுருக்குறாங்க. சீன் போட்டால் $20 போட்டுருக்குறாங்க. இது மாதிரி தான் வாங்கணும். நேம் கார்டை கொடுத்துட்டு போனோம்னு சொன்னால் அவங்க பில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதான் இங்கே சிஸ்டம். அதனால் ஈஸியாக கல் வாங்கணும்னு சொன்னால் ஆங்காங்கு வாங்க. இந்த மாதிரி ஜப்பான் பூத்து கிஷும் அவங்ககிட்ட இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன் ப்ரைஸ்லேயே கல்லை வாங்கிட்டு போயிடலாம். அதாவது ஒன் ப்ரைஸ் பிஸ்னஸுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் தான் சொல்லலாம். காரணம் வந்து உங்களுக்கு பார்கெயின் பண்ணும்போது நேரம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதேனால கஸ்டமர்கள் வந்து பயந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன செய்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் எடுத்தா இல்லாட்டா போய்கிட்டே அதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் என்ன செஞ்சிடறாங்க, ஸ்டிக்கர் கலர் கோடு கொடுத்துருக்காங்க. க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த படிப்படியாக அந்த ஸ்டிக்கரை ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க, ஐ கேச்சிங்கில் ஈஸியாக கல் பிடிச்சிருந்தா போதும், அந்த கலரில் அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறாங்க, ப்ரைஸை கூடைக்குள்ள போடுறாங்க, பேஸ்கெட்டில் நேராக கால்குலேட் பண்ணுறாங்க, வித்துடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டைலு. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அணுகுமுறைன்னே சொல்லலாம். நம்ம 2வது நாள் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுலாம் இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் குறையும். காரணம் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே அவங்க வித்துட்டே போயிடுவாங்க. இந்த கிஷும் கடையை நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய காணொளி கடந்த வருஷமும் போட்டிருந்தோம். அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்க. அதாவது கன்சியூமர் தேவையான குறிப்பிட்ட கற்கள் தான் வேணும். நம்ம வந்து கல்லை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் கல்லுடைய கரெக்டான ப்ரைஸுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். காரணம் இவங்க கிட்ட வந்து நம்ம பேரம் பேச போகிறது இல்லை. அது என்ன ப்ரைஸோ அதை கல்லை வாங்க முடியும். இந்த ஹாங்காங் ஷோவில் நம்ம தொடர்ந்து இது போன்ற அந்த நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய அரிய வகை ரத்தின கற்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.